கல்வாடிக்கு வேலைக்கு போனவர் காலையில் சாயந்தரம் 5:30 போய் 6 மணிக்கு வேலை கழிவிட்டு பெட்ரோல் அடிக்க போய்க்காது. இப்போ ஆக்சிடென்ட் பட்டு தரான்னு சொல்லி மயக்கமானு சொல்லி கரெக்டாங்கன்னா போனோம். என்ன கல்வாடின்னு சொன்னாங்க இருக்கு சந்திரன் நல்லா இருக்க போறாரு. அவர் பேர் என்ன? சதீஷ்குமார். உங்களோட அவர் எங்கம்மா? அவர் நான் அந்த இப்படிதான் இந்த வயல் பக்கம் போயிட்டு விட போடுறாரு. ஒருவனுக்கு முதல் வேலை நேரத்தில் கல்வாடிக்க காசு எடுத்து கொடுத்தேன். அதில் அணிகளில் கல்வாடியை செஞ்சுதான் செஞ்சு போட்டு வந்தா படுக்கலாம் வெறுத்தம் தான் இதுல இப்படி கட்டு மாதிரி இது இந்த மாதிரி இதுல கட்டு வீட்டு வேலையை போகல. இப்ப அதை விட வேற நீங்க என்ன உங்களுக்கு தெரியும்? இப்ப காலை சாப்பாடுகள் அது வீட்டுல செய்யற மாதிரி சாத்தியக்கூட இருக்குதா? இல்லாட்டி உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு? இப்ப உங்களுக்கு ஒரு வேற அந்த வீட்டு வீடு என்ன பிரச்சனையா இருக்கு? மழை 5 போயிருச்சுல ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜேடிலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர். அதாவது நம்மளோட வீட்டில் அணிக்கிறோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். அதாவது பார்த்துனீங்கன்னு சொன்னால் அங்களோட அத்தாண்ட மாலுக்கு பக்கத்தில் கம்மால போட்டிருக்கிறவங்க ஒரு ஐயாட பேரன் அங்கே கறி கொண்டு வர ஒரு அண்ணாவாம். அவங்களுக்கு கஷ்டமாம். அவங்களோட வீட்டில் அவங்க மாவடி வாம்பில் இருக்கிறதாம். அப்போ இவரை கண்டுட்டு ரவி அண்ணா அந்த அவங்க கஷ்டம் அவங்களுக்கு வீடியோ எடுத்து போடுங்க, ஏதாச்சும் உங்களால் இந்த உதவி செய்யுங்க, நான் வாரன் உங்களோட வேணுமென்ற இடத்தை காட்டுறதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் நிறைய நாள் வச்சு. அப்போ இன்றைக்கு நம்ம வீடியோ அவங்கள போய் எடுத்து அவங்களுக்கு என்ன தேவை, என்னென்ன பிரச்சனை இருக்குது போய் பார்க்கலாம். அந்த தம்பியை போய் அந்த மாலில் கூட்டிட்டு அண்ணாட வீட்டை போயிட்டு பார்ப்போம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில சப்போர்ட்டிவ் அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா முத்தையா என்ற ஒரு ஐயா தான் அந்த கறி விற்கிறவர். அவரை தேடித்தான் அவர்லேருந்து வந்தாங்க. அப்போ அந்த ஜோகனை பிச்சிட்ட பேரப்படியும் கூட்டி வந்தவர். அப்போ சித்தாண்டியில் அந்த ஐயா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சித்தாண்டியில் விசாரித்து பார்த்தப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொன்னாங்க கழுவங்கனி, கோரலிங்கம் கனி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அங்கெல்லாம் தேடி போயிட்டு திரும்பி அங்கே போய் ஒரு இடத்த கேட்க சொன்னாங்க. திரும்பி சித்தாண்டி தானேன்னு சொல்லிட்டு பிறகு ஒரு மாதிரியாக தேடி பிடிச்சி இப்போ வந்து பார்த்தோம் அந்த முத்தையாக்கள் இல்லைன்னு. இப்போ அவங்களோட வீடெல்லாம் பூட்டி பையாவும் இல்லை. அப்போ பக்கத்து வீட்டிலாம் இந்த விசாரிச்சு பார்த்தனாங்க. அப்போ இங்கே பார்த்தா அம்மா இருக்காங்க. அதில் இந்த இருக்க புள்ள வாக்கு 16 வயசுல கல்யாணம் முடிச்சவையாம். ஒரு பொடியன் அடுத்தது 18 வயசு ஆகுக்குள்ள 2 வருஷத்துல வீட கணவர் ஆக்சிடென்ட் பட்டு இறந்துட்டேரா. திரும்பி கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இன்னொரு பிள்ளை அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம். வீட்டு வேலைக்கு தானே போறவையாம். 10ஆம் ஆண்டு படிச்சிருக்கா. வீட்டு வேலைக்கு போற அவங்களோட அம்மா உண்மையிலேயே கஷ்டம், எங்களுக்குமே ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் விசாரிச்சு இவ்வளவும் கதைச்சு பார்த்தேன் நான் வந்தேன்னு. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, எப்படி உண்மையிலேயே பார்க்க பாவமாக தான் இருக்குது. அப்போ அவங்களோட அம்மாட்டையும் கதைச்சிட்டு அவட்டையும் கதைச்சு இவங்களுக்கு என்ன உதவி தேவை, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன விளக்கம்ன்றதை விசாரிச்சு பார்ப்போம். கதைச்சு பார்த்துட்டு இவங்களுக்கு நம்மளால செய்ய இயலுமான எதுவும் உதவி இருக்குமென்று சொன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். இப்போ நீங்க என்னோட சப்போர்ட் பண்ற இடத்துல நான் செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கேன். அதே மாதிரி இவங்கட இவங்களுக்கு நீங்க உதவி செய்யறது பிள்ளை அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி இவங்களுக்கு என்ன மாதிரியான உதவி தேவை அப்படின்னு சொன்னாலும் செய்யறதுக்கு நீங்க உதவி செய்பவரா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அந்த நம்பர் இதுல கொடுப்பேன், கண்டெக்ட் பண்ணி கதைங்க. இப்போ இவங்களோட பேசி பார்க்கலாம். அம்மா வணக்கம். அம்மா உங்களோட பேர் என்னம்மா? என் பேரு கோமலம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எல்லாம் 4 பிள்ளைகள். மகன் வீட்டு வேலைக்கு போய் அங்கே போய் அவன் எங்களோட கிடக்குறாங்க. நாங்க வர்றேன், அவங்க வர்றேன். நீங்க யாரோட பிரிக்கீங்க? இப்போ வேலையோட இருக்கிறோம். புருஷனாரோட. உங்களோட புருஷனார நீங்களும் தனியா இருக்கீங்க? ஓ புள்ள அந்த புள்ளைய அமைச்சிட்டு அந்த பிள்ளைக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கா? ஒன்று இருக்கு.
ஒரு பிள்ளைன்னு வீட்டு வேலைக்கு போகையாமன்றது கேட்டு போறா வாரிக்கிட்டயோ. அவக்கு எத்தனை வயசு? அவக்கு எத்தனை வயதுமான? ஓ அவரு புருஷன் அவரும் விட்டு போயிட்டாரு. எங்க இருக்கிறவர்? எங்கத்தியா? இப்படித்தான் நாங்க உழைச்சு வந்தா அவவும் தாரான் மற்றவும் தாரான். நாங்களும் பொடியன்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க கூலி வேலையை செஞ்சுட்டு பஞ்சாதி எங்களுக்கு உழைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களை பாக்குற இல்லையா? என்னத்தம்மா பாக்குறவங்க அவங்ககிட்ட வேணும் பாக்குறது. எங்க இருக்காங்க இப்ப? கஷ்டப்பட்ட குடும்பம் இருக்காங்க. அவங்க கல்வாடியில கிடக்குறான், போட்டியில பஞ்சாதியில கொண்டு போட்டுட்டு ஒரு பாடியில கிடக்குறான். 2 பேருமா? ஒரு ஆள் சந்தோஷம்ல கல்யாணம் கட்டிருக்காரு, ஒரு ஆள் வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. இல்லைங்களா? அப்ப இந்த நீங்க இருங்கம்மா சரியா? நான் பாட்டில் அவ்வளோக்கத்தையும் கேட்டு கேட்கேன் கதைக்காவுதான். தங்கச்சி வணக்கம். வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்ன? தாழ்னி. தாழ்னி என்னன்னு சொன்னா நாங்க வந்து இப்படி யூடியூப்ல வந்து வீடியோ எடுக்கிறப்ப கஷ்டப்பட்டவங்களை வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறது. அப்ப அவங்களுக்கு எதுவும் உதவி கிடைச்சிதுன்னு சொன்னா அதை வந்து நாங்க செய்வோம் சரியா? அதை வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, தெரியும் தானே யூடியூப்னு சொன்னா. இதுல உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு இதை மாதிரி வீடியோ எடுத்து யாரும் எதுவும் உதவிகள் செஞ்சிருக்காங்களா? இல்லைன்னு. சரி, அப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 பிள்ளைக்கா. அப்ப நீங்க கல்யாணம் எத்தனையாம் ஆண்டு முடிச்சீங்க? ஒரு 16 வயசுல கல்யாணம் கட்டினாக்கா, 17 வயசுல ஒரு பாபா கிடைச்சிது, 18 வயசுல அவர் இறந்துட்டாரு. நான் இப்ப வீட்டு வேலைக்கு தான் போறேன். 800 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு சம்பளம். அதை கொண்டு வந்தா அவரு படிப்பு செலவு எல்லாத்தையும் பாக்குறேன். நீங்க வந்து அடுத்த 2வது செகண்ட் மேரேஜ் பண்ணீங்க? அவரு கல்யாணம் கட்டினேனாக்கா அவரு விட்டுட்டு போயிட்டாரு. அவரு கூட்டிட்டு டெய்லியும் சண்டை, அதனால விட்டு வேலைக்கு போறேனாக்கா. இப்ப நீங்க ஃபர்ஸ்டாவே லவ் பண்ணியா கல்யாணம் முடிச்சீங்க? அவர் எந்த இடம்? அவரு மாவடியம். அவங்களோட அம்மாக்கள் அப்பா ஒருத்தரும் பாக்குறல்ல, இருக்காங்க பாக்குறல்ல. சகோதரங்க இல்ல பாக்குறல்ல. ஏன் பாக்குற இல்ல? தெரியாக்கா. ஒரு அவருக்கு செத்தது எங்க வச்சு செத்த வேற உங்களோட போயிட்டு வச்சுதானே வந்தவங்களா போனவங்களா? சவா எடுத்ததுக்கு போனவங்க இருந்தபடி 200 ரூபாய் காசு கொடுப்பாங்க. 200 ரூபாய் காசு கொடுத்துட்டு போனாங்க. நீ எப்ப வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க. நானும் அது வேணாண்டுட்டேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்ப அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் லவ் பண்ணியா கல்யாணம் முடிச்சீங்க? எங்க தியாள்? நான் கவர்மெண்ட்டுக்கு போனேன். அப்ப வேலை செஞ்சாப்புல வேலை கல்யாணம் கட்டினேன். அவரு ரம்புக்கனாலக்கா. ரம்புக்கன். அப்ப இப்ப எங்கன்னு தெரியாதா? இல்ல தெரியாது. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சீங்க? ரோமக்கா வச்சிருக்கேன். வச்சு வழக்கு எதுவும் போடல? வழக்கு இன்னும் போடல. அப்ப அவருக்கும் பிள்ளை இருக்கு? இருக்கா. பொம்பளை பிள்ளை? ஆம்பளை பிள்ளை. அப்ப 2 பொடி. அப்ப இப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க நீங்க? வீட்டு வேலைக்கு தானக்கா போறேன். ஒரு நாளைக்கு 800 ரூபாய் தருவாங்க. பஸ் காசு அவங்க கிலோவுக்கு வேற 200 ரூபாய் தருவாங்க. எந்த இடத்துக்கு போயிட்டு போறேன்? ஊரனுக்கு போறேன்னாக்கா. அப்ப என்னன்னு கூட அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆயினு கல்வாடிக்கு வேலைக்கு போனவர் காலையில சாயந்தரம் 5:30 வரைக்கும் அவர் போய் 6 மணிக்கு வேலைங்க கழிவு பெட்ரோல் செட்டுக்கு பெட்ரோல் அடிக்க போய்க்காரு. இப்ப ஆக்சிடென்ட் பட்டு தரான்னு சொல்லி மயக்கமான்னு சொல்லி விரட்டானாங்கன்னா போன இதுல இறந்துட்டாரு. என்ன கல்வாடின்னு சொன்னாங்க இருக்கு? கல்வாடி பரிமாவடி இந்த ஆத்தடி இல்ல சந்திரமலை ஆத்துக்கு கல்ல இருக்க போறாரு. அவரு பேர் என்ன? சதீஷ்குமார். அப்ப அவர் நல்லா பார்த்து தானே உங்களை இருந்தாரு? நல்லா பார்த்தாரு. மோசம் போன ஒருத்தரும் பாக்குறல்ல. இல்ல பாக்குறல்ல. இவரு நேசரிக்கு போறாரு, இவரை ஸ்கூலுக்கு கூட்டி போறாரு. அப்ப எத்தனை வயசு இப்ப மூத்தாளுக்கு? அவருக்கு 5 வயசுக்கா. யாரு கூட்டி போயெல்லாம் வர்றது? நான் வேலைக்கு போனா அம்மா கூட்டி வருவாங்க, இல்லாட்டி பக்கத்து வீட்டு அக்கா அவங்க கூட்டி வருவாங்க. சொல்லி போட்டு போவேன். எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வர நீங்க? காலையில 8 மணிக்கு போயக்கா 2:30 3 மணி ஆகும் வந்து சேர்த்ததுக்கு. அந்த சேர்றதுக்கு. அப்ப இப்ப இண்டே போனீங்களா? போமாக்கா. இப்ப போய் வந்தேன். நீங்க சாப்பிடுறேன்னு இங்க வாருங்க. சமைக்கிறது யார பெஞ்சு? சமைக்கல கண்டது. என்ன சாப்பிடுறீங்க? இப்ப நீதான் சமைக்கணும். இப்ப சோறு சாப்பிட்டேன். நீதான் சமைக்கணும். சோறுன்னு சொல்லக்குள்ள இப்ப யாரு தந்தது? இப்ப சாப்பாடு அம்மா சமைச்சு தந்தாங்களா? ஒவ்வொரு நாளும் வேலையா? இல்லக்கா 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தான் வேலை. வேலைன்னு சொன்னாதான் கோல் எடுப்பாங்க. கோல் எடுத்தான் போவேன். இப்ப போயிட்டு நீங்க வீட்டு வேலை செய்யறதா இல்ல கிளீன் பண்ற மாதிரி? கிளீன் பண்றேன். எங்க வீட்டு வேலை சாமான் கழுவுவேன்.
வீடு கூட்டுற, வீடு மட்டும் பண்ற, வாசல் கூட்டுற, வலிக்கிட்டு வேணாம். சரி, அப்ப நீங்க வேற வேலைகள் எதுக்கும் ட்ரை பண்ணலையா? அப்ப போகலாமாக்கா, அவர் சின்ன ஆள் இருக்காரு, போகல. மற்ற ஆளுக்கு எத்தனை வயசு? 1.5 வயசுக்கா. அப்ப அம்மாட்டி எப்ப விட்டுட்டு போறீங்க? இப்ப சமுத்தியால எனக்கு எதுவும் இல்லக்கா, கீவார் காசு கூட இல்லை. ஏன் அது பேர் வரலையான்னு சொல்லி திருப்பி பேர் வந்து திரும்பி வரலக்கா எனக்கு. பாருங்க என்ன இப்படி இப்ப ஒரு அவ திருமணம் முடிச்சு 2 வருஷமா ஒரு நல்லா தான் பார்த்தவர உங்களை கடவுள்ற விதியால ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அதுக்கு பிறகு வந்து ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்களோட எல்லாம் விருப்ப சம்மதத்துல நீங்க கல்யாணம் முடிச்சிருந்தீங்க. என்ன அவங்க விட்டுட்டு இப்போ கல்யாணம் கட்டினது வேலைக்கு போனாப்புல கூட்டி வந்தேனாக்கா அவரு. பாருங்களேன், இப்ப நீங்க அறியாம செய்யற வேலைகள் தானே. அவ்வாவும் அப்படித்தான் பேசாம கல்யாணம், அவ்வாவும் அப்படித்தான் பேசாம கல்யாணம். அதான் இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு உள்ளதான் சொல்லுவோம். ஆமா ஆமா ஆமா, சீரழிஞ்ச வாழ்க்கைதான் என்கிட்ட சீரழிஞ்ச வாழ்க்கை. அவங்க கடையும் சீரழிஞ்ச வாழ்க்கை. அவரு மரத்தமில்ல விட போகும், அவருக்கும் வருத்தம். அங்க கொஞ்சம் போய் இழுத்து திரிதான் மகன் இப்படித்தான் ஒட்டுக்கிட்டா ஜாக்கிரம் கொடுத்து. இப்ப என்னன்னு சொன்னாம வந்து இப்ப செகண்ட் மேரேஜ் பண்ண 2வது கல்யாணம் முடிஞ்சது வந்து உங்களுக்கு தெரியாமலா? இப்ப கார்மெண்ட்ஸுக்கு போயிட்டு கூட்டிட்டு வந்தவன் எனக்கு தெரியாம தான் கூட்டி வந்தேன். எனக்கு விருப்பம் இல்லையா, அதுல அடிச்சேன் நான். வேணா அது விட்டு போட்டு கடவுள்ற சோதனையா பிச்சை எடுத்து தின்னுவோம். அது எங்க வைக்கலையே மகன். அவரு வந்து என்ன வேலை கார்மெண்ட்ஸுக்கா போயிட்டு இருந்தவர்? அது அது எவ்வளவு நாளையால போயிட்டு பிள்ளை பிறக்கக்குள்ள இருந்தவரா? இப்ப போயா அவர் ஒரு வருஷம். இப்ப வந்து இந்த போன் எந்த தொடர்பும் இல்லையா? போன் எடுத்து லான்ச் பண்ணலையா? இப்ப உங்களோட அவர் எங்கம்மா? அவரு நான் அந்த இப்படிதான் இந்த வயல் பக்கம் போயிட்டு வர போறாரு. ஒருவனுக்கு முதல் 7 நேரத்துல கல்வாடிக்க காசு எடுத்து கொடுத்தேன். அதுல ராணிகளில கல்வாடியை செஞ்சுதாட்டு செஞ்சு போட்டு வந்தா படுக்கதான் வெறுத்தான். இதுல இப்படி கட்டி மாதிரி, இதுல இந்த மாதிரி, இதுல கட்டி ரொம்ப இப்படித்தான் புறக்கி நறுக்கி திண்டு கையுமே இல்லாம தெரியுறாரு. பொடியனிகள் வந்து பாக்குறல்ல நம்ம பொடியனிகள் கோபிக்கு நம்ம அது 7 குடும்பம் 2 மேல. அந்த புள்ள வந்து உங்களோட அவங்க ஒரு ஆளுக்கு 2 புள்ள, ஒரு ஆளுக்கு 2 புள்ள. மாமியாருக்கிட்ட போகையாமட்டு போறாவும் கடைசி பிள்ளையா? அவங்க என்ன இப்ப கல்யாணம் முடிச்சு அவர் அங்க அவரும் விட்டு போட்டுதான் தெரியாது. விட்டு போட்டு தெரியாதுன்னு சொன்னா இப்ப எங்க? இப்ப அவரு தாக்கிட்ட போறாவும் பொடிச்சன் அங்கா நீ விட்டு போட்டு வேலைக்கு போனேன். அதனாடி பொடிச்சனை பார்த்துட்டு வரையாமட்டு போறாவும். அப்ப இவ வந்து இப்ப வீட்டு வேலைக்கு போறா, வேற எங்கேயும் வேலைகளுக்கு அப்படின்னு போகலையாம்மா? இல்லக்கா போகல, சின்ன காணொலி போனாக்கா, சின்ன நைட் வேலையில அதனால போகல. இப்ப வேற நீங்க இப்ப வீட்டுல இருந்து என்னமா செய்றீங்க? எதுவும் வேலைகள்? ஒரு வேலையும் செய்யலை. இப்ப உங்களுக்கு தான் இப்ப நீங்க வேலைன்னு சொல்லாங்க வீட்டு வேலையை போயிட்டு இருக்கீங்க. அதை விட ஏதாவது கைத்தொழில் வீட்டோட இருந்து செய்யலாம் அப்படி எதுவும் முதல் இருந்து அப்படி என்று யோசிக்கிறீங்களா? தையல் அப்படி தெரியாது. வேற என்ன செய்யலாம்? இப்பதான் பிள்ளைகளும் இருக்கு, 2 பிள்ளைகள். இப்ப உங்களோட எதிர்காலத்தை என்ன கொண்டு போக போறீங்க? ஒவ்வொரு நாளும் வேலை இல்லைன்னு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அதான் கால் பண்ணி நான் மட்டும்தான் போவேன். சாதாரண வாழ்க்கையை காணலாம். ஏன்னா 2 பிள்ளைகள் இருக்கு, அம்மா இருக்கு, அப்பாவுக்கு வயசு காணலாம். உங்களால என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். நாங்க வந்து இப்படிதான் நாங்க செய்ய போறது இல்லை இந்த விஷயம். இப்ப வந்து எப்படின்னா கஷ்டப்பட்டவங்களை வந்து தேடி இப்படி கஷ்டப்பட்டவங்க இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கான இப்ப ஒரு முதல் வந்து பொருட்கள் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது நாங்க வீடியோ எடுத்து போடுவோம். இதை வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு கதைக்கு உதாரணமா சொல்றீங்கன்னு வைங்களேன், நான் தைப்பேன், எனக்கிட்ட தைக்கிறதுக்குரிய முதல் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது முதல் வந்து யாரும் தர்ற பட்சத்துல நான் உங்களுக்கு அதை வந்து தருவேன். அப்ப தரக்குள்ள நீங்க ஒரு தொழில் செய்யலாம். என்ன எப்பயும் வீட்டு வேலையை போகலாம். இப்ப அதை விட வேற நீங்க என்ன உங்களுக்கு தெரியும்?
இப்ப காலை சாப்பாடுகள் எதுவும் வீட்டுல இருந்து செய்யற மாதிரி சாத்தியக்குறி இருக்குதா? இல்லாட்டி உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு இப்ப உங்களுக்கு ஒரு வேற ஒரே ஒரு இதுல அந்த வீட்டுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கக்கா. வீடு என்ன வீடு என்ன பிரச்சனையா இருக்கு? ஒழுகுதா? ஓமாக்கா வீடு நல்லா ஒழுகுமா மூளைக்குள்ளதான் பிள்ளைகளை வச்சுட்டு படுக்கிறோம். மழை பெஞ்சாரோட இருக்கல எனக்கு இது மட்டும் ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு விவாகர அப்படின்னு சொன்னா இப்ப மற்ற உதவி எல்லாத்தையும் விட தனக்கு ஓடு இந்த வீடு கொஞ்சம் செஞ்சு தரும்படி என்னன்னு சொன்னா அந்த ஓடு ஒழுகுறேன்னு இந்த 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு மூளைக்குள்ளதானாம் நித்திர விடுறவங்களாம். அப்படின்ற பட்சத்துல இதை பாக்குற நீங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்குரிய எதுவும் திருத்தங்கள் செஞ்சு கொடுக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க வந்து உதவுற பட்சத்துல நான் வந்து அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா 2 பிள்ளைகளோட இப்ப கணவரும் இல்லாம ஒரு சின்ன ஒரு ஆள் எத்தனை வயசு உங்களுக்கு? 22 வயசு பாருங்க. 22 வயசுல இப்ப கல்யாணமே சிலர் முடிச்சிருக்க மாட்டாங்க. 2 பிள்ளைக்கு தாய் யாருமே இல்லாத மாதிரி கஷ்டம் வீட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னா ஒரு கஷ்டமான நிலைமை தானே. இதுல இருந்து நீங்க வெளிவர நீ யாரையும் இப்படி நம்பி ஏமாறக்கூடாது. இப்ப என்ன ஒரு பிள்ளை போறது திரும்பி அதை விட்டு அதையும் சேர்ந்தும் கூட சும்மா தானே. இப்ப நீங்க ஏற்கனவே கல்யாணம் முடிக்காம இருந்திருந்தீங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளையோட மட்டும் இருந்திருக்கு. இப்ப இப்படி நிறைய சமுதாயத்துல பாருங்க நிறைய பேர் இப்படி எல்லாம் சீரழிவுறாங்கன்னு எல்லாருக்கும் இல்லடம் பாஷை எல்லாம் பரப்புறோம். அந்த வீட்டை போய் பாருங்க அதுக்கு மக்கள் அவங்க பேர் என்ன? இவர அது அஸ்வின் இவர்கிட்ட அரவிந்த். அதே பேர் அவரு அஸ்வின். அஸ்வின் எங்க இருக்கிறேன்? அரவிந்த். இப்ப என்னன்னு சொன்னா வந்து இப்ப நாங்க போய் வீடியோ எடுக்கக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் உணவு பொருட்கள் வந்து கொடுக்குற வளமை அந்த வகையில வந்து இது வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வந்திருக்கிறோம். இதுல வந்து 5000 ரூபாய் பெறுமதியான அரிசி, சீனி, சோயா மற்ற கோதுமை என குறிப்பிட்ட பொருட்கள் ஒரு 10 பொருட்களுக்கிட்ட இருக்கு நினைக்கிறேன். பாருங்க சரியா? உங்களுக்கு வந்து ஒரு பிரயோசனமா இருக்கும் தானே. இதை வந்து வழங்கியிருக்காங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா டென்மார்க்ல இருக்கிற கிருபா அண்ணா அவங்க தான். அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஆக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, கோழி வண்டி கொடுத்தவங்க. அதுக்கு பிறகு வந்து அண்ணா காசு போட்டிருந்தவங்க இப்போ யாருக்காச்சும் உதவி செய்ய சொல்லி அப்போ அண்ணாட காசு இருந்தது. அந்த வகையில ஃபர்ஸ்ட் கட்டமா இன்றைக்கு 5000 ரூபாயா அவங்களோட காசுல வந்து உங்களுக்கு பொருட்கள் வண்டி வந்திருக்கோம். அந்த அண்ணாக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்பி? சமைக்கல நான் இப்படி தந்ததுக்கு அந்த அண்ணாக்கு நன்றி. நான் இப்படி கஷ்டப்பட்டு 5 நாளைக்கு வேலைக்கு போனாக்கா இப்படி சாமான் வாங்குவேன். அந்த நாள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. உண்மையிலேயே கிருவானாக்கு நானும் நன்றியை சொல்லிக்கொள்றேன். இப்போ அவங்க அந்த கிராமத்துல வாழ்ற ஒரு உண்மையிலேயே ஒரு சின்ன பிள்ளை 22 வயசு பிள்ளை அவங்களுக்கு வந்து எப்படி கதைக்கிறன்னு கூடி தெரியாத நிலைமையில இருக்கக்குள்ள 2 பிள்ளைக்கு தாயா இருக்காங்க. இவங்களை பாக்குற நீங்க வந்து இவங்களுக்கு வந்து எதுவும் உதவி செய்ய விரும்பினீங்கன்னு சொன்னா மறுபடியும் சொல்றேன். இப்ப அவங்க சித்தாண்டில இருக்கிறாங்க. இப்ப அந்த சித்தாண்டிக்கு அண்மைய மட்டக்களப்புல இல்ல ஊர்ல இல்ல வந்தாரமுல வாழைச்சேனைக்கு உட்பட்ட பிரதேசங்கள்ல வந்து எதுவும் இவங்க செய்யற மாதிரி ஒரு கடைகள்ல நிக்கக்கூடிய மாதிரி இந்த டைமை கவர் பண்ணி 7 மணி சொன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து இவங்கள்ட்ட சொல்லிட்டு இவங்களுக்கான வேலையை கொடுக்கலாம். ஏன்னு சொன்னா உண்மையா கஷ்டப்படுறாங்க வீட்டு வேலைன்னு சொல்ல ஊரணிக்கு போறீங்கன்னு உண்மையிலேயே வந்து இவங்க இப்ப எப்படின்னு சொன்னா கேக்குறாங்க வந்து தங்களோட வீடை கொஞ்சம் திருத்தி தர சொல்லி வீடு ஒழுகுது பிள்ளைகளை வச்சுட்டு இருக்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையா முக்கியம்தான். அதையும் செஞ்சு கொடுக்கத்தான் வேணும். அந்த வகையில வந்து என்னோட வந்து இவங்களோட வாழ்வாதாரம் தொழில் வந்து என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்ற உண்மை எனக்கு விளங்க இல்லை. அவங்களும் என்ன அந்த மாதிரிக்கு தொழில் செய்யற அளவுல அவங்க இல்ல. அப்ப எனக்கு விளங்காதால இப்ப நான் கேட்ட மாதிரிதான் நீங்களும் எல்லாருமே இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க வந்து அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற உங்களோட ஐடியா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் பார்த்து அது மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைகள் இருந்தாலும் சரி இல்ல அவங்களுக்கு உதவணும்னு சொல்லிட்டு இந்த 2 பிள்ளைகள் இருக்கு. ஒரு தம்பி வந்து நர்சரி போறாரு என்ன ஒரு ஆளுக்கு வந்து 1.5 வயசு இவருக்கு பால் பட்டி எல்லாம் கொடுக்குறீங்களா? சின்ன ஆளுக்கு மாப்பட்டி கொடுக்குறேன். மற்ற பெரியாக்கள் இல்ல இவருக்கு கொடுக்குறல்ல பெரிய கொடுக்குறல்ல தேத்தனியா கொடுக்குறோம். அப்ப சின்ன ஆளுமையிலே நம்ம இப்பத்திய காலத்துல வந்து எல்லாருமே வந்து டீ தான் குடிக்கிறோம். அப்ப இப்படி கஷ்டப்பட்ட 1-2 பேர் வந்து வெறும் பிளேன் டீ தேத்தனி தான் குடிக்கிறாங்க. மாப்பட்டி வாங்கினா அவருக்கும் கொடுப்பாங்க. அப்படி அந்த அவை 300 ரூபா போனா காணாது. ஒரு நாளைக்கு வேலைக்கு பேர் மாப்பட்டி வேண்டியல. இப்போ சாதாரணமா 150 இந்த 1100 ரூபாய்க்கு 150 ரூபாயில 1100 ரூபாய்க்கு மேல மாப்பட்டி
அப்ப அப்படின்னு சொல்லவங்க ஒரு நாளைக்கு போற சம்பளமும் காணாத ஒரு மாப்பட்டி வேண்டதுக்கு. அந்த வகையில வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா வந்து இந்த நம்பரை கொடுத்துருக்கிறேன், கண்டெக்ட் பண்ணி இவங்களுக்கான உதவியை வந்து நீங்க செய்யற சந்தர்ப்பத்துல நான் வந்து இவங்களுக்கு அந்த உதவியை கொண்டு கொடுத்துட்டு அதையும் ஒரு வீடியோ பிடிச்சு உங்களுக்கு நம்பிக்கை வார வகையில வந்து வீடியோ எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உதவியா செய்யுங்க, இந்த வீட்டை கொஞ்சம் செஞ்சுட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த வீடு ஒழுகுறது புள்ளையில வச்சுட்டு ஒரு மூளைக்குள்ளதான் படுப்பேன். அவ்வளவுக்கு மேல செஞ்சா ஒழுகும் சரியான கஷ்டம். இப்படிதான் வீட்டு வேலைக்கு தான் போறேன். இப்படி ஒரு நாளைக்கு 800 ரூபா விழுந்துதான் சம்பளம். புள்ளைய ட்ரைனிங் பார்க்கணும், ஸ்கூல் சிலவு. அப்படி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட குடும்ப பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு வந்து 4 பிள்ளைகளே, நம்ம 4 பிள்ளைகள். அதுல வந்து 2 ஆம்பளை பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகள். அதுல 2 பொடியன்களும் கல்யாணம் முடிச்சு ஒருத்தர் வாடியிலையாம், இன்னொருத்தர் மாவடியம்லையங்கயாம். அவங்களுக்கும் கஷ்டம் தானே. அதே மாதிரி 2 பொம்பளை பிள்ளைல நீங்க இவதான் மூத்தாள் கல்யாணம் முடிச்சு அவர் 2 வருஷத்துல இறந்துட்டாரு. ஒரு பொடியன் திரும்பி கல்யாணம் முடிச்சு இன்னொரு பொடியன் அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப மொத்தத்துல 2 பிள்ளைகள் இருக்கு. இப்ப இன்னொரு வந்து அவங்களோட தங்கச்சிக்கு வந்து 20 வயசு. அவ வந்து கல்யாணம் முடிச்சு அவரும் விட்டுட்டு போயிட்டாராம். அவைக்கும் ஒரு பொடியன் இருக்குது. மொத்தத்துல இப்ப 3 பொடியன்கள் இருக்கு. இந்த அம்மாவுக்கு வந்து கண் பார்வை தெரியல இல்லையா. அவருக்கு வந்து வருத்தமாம். என்னம்மா வருத்தம்? கிட்னியா? கிட்னி வருத்தமாம். ஆபரேஷன் பண்ணி கல்லெல்லாம் எடுத்ததாம். உண்மையிலேயே ஒரு வறுமையான இப்ப யாரு இப்ப ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்ட ஒரு ஆள் தூக்கி விடலாம். இப்ப எல்லாருமே அவங்களோட குடும்பத்துல கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. இந்த பிள்ளை மட்டும்தான் 22 வயசு வாக்கு. இவதான் வந்து வீட்டு வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை பார்த்து சாப்பிட்டு அந்த பிள்ளைகள படிப்பு செலவு, வேற செலவுகள், பஸ் காசு போய் வர்றது எல்லாத்தையுமே இந்த 800 ரூபாயும் ஒவ்வொரு நாளும் வேலை இல்லைன்னு. அப்ப அதுவும் இருந்து ஒன்றை விட்டு ஒரு நாள் 2 விட்டு ஒரு நாளைக்குன்ற மாதிரி இருக்கக்குள்ள உங்களோட நிலைமை இன்றைக்கு சமைக்கலன்னு சொல்லக்குள்ள உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு உங்களோட நிலைமை. ஆனா எனக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் சொல்றேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னு சொன்னா 22 வயசுலயும் 20 வயசுலயும் 2 பேருக்குமே கணவர் இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு எப்படி சொல்றேன். இப்ப நம்மட ஊர்ல வந்து நிறைய பேர் இப்படி விட்டுட்டு போற இறந்து போனாண்டு எல்லாத்தையுமே கேட்கக்குள்ள ஒரு விரக்தி மாதிரி வருது. உங்களுக்கு என்ன அப்ப அவங்களும் எதுவும் வேலைகள் அங்க எதுவும் தெரிஞ்சு எதுவும் பொன்னாங்கண்ணி அதுகள் பிச்சு விக்கிறேன்னு சொல்லி பார்த்தா அந்த காலம் மேல அவங்களுக்கு. அப்ப இப்படியான ஒரு வறுமையானவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும். எப்படியான உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிக்கிற மட்டும் இல்லாம இவங்களுக்கு உதவணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா கால் பண்ணி உதவி செய்யுங்க. இவங்களுக்கான உதவியை வந்து நான் கொண்டு சேர்ப்பேன். நீங்க செய்யற பட்சத்துல வந்து நான் உங்களுக்கு உதவி செஞ்சு கொடுப்பேன் கண்டிப்பா. இது மட்டும் இல்லாம வந்து இப்ப இவங்களுக்கான உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம். ஆனா வந்து இத மாதிரி நம்ம சமுதாயத்துல இருக்கிற பெண்கள் வந்து விளங்கி கொள்ளணும். சின்ன வயசுல கல்யாணம் முடிக்கிற அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க கல்யாணம் முடிச்சுட்டு ஏற்கனவே 18 வயசுல அவர் செத்தோன்னு பேசாம எந்திக்கலாம். தெரியாத ஒரு ஊர் ஆளை வந்து கல்யாணம் கட்டி வச்சு இப்ப கல்யாணம் கட்டிட்டு கொண்டு வந்து வச்சு இப்ப விட்டுட்டு ஓடிட்டார் 2 பிள்ளைகள். அப்ப இதை வந்து விளங்கிக்கணும். பெற்றாக்கள்ற ஒரு சம்மதத்தோட பெரிய ஆக்களுக்கு ஊருக்கு தெரிஞ்ச ஆக்களா பார்த்து கல்யாணம் செய்யணும். இதை பார்த்து கொண்டு இப்ப நான் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, எனக்கும் பெரிய அனுபவங்கள் இல்லைன்னு சொன்னாலும் சமுதாயத்துல பார்க்கக்குள்ள மிக ஒரு மனவேதனையா இருக்கு. என்ன கஷ்டம் இப்படி விட்டுட்டு போற பிரிவு 20 வயசுல 22 வயசுலயும் பெண்களுக்கு கணவர் இல்ல விட்டுட்டு போயிட்டாருன்னா தாய்க்கு எப்படி ஒரு வேதனையா இருக்குமே. அப்ப இப்படியான வேலைகளை நீ பாக்குற நீங்களும் செய்யாதீங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே இடத்த எங்க போனாலும் கணவர் இல்ல செத்துட்டார் விட்டுட்டு போயிட்டாருன்ற கதையா இருக்குது. நீங்களும் இனியும் நல்ல ஒரு இதா இருக்கணும். உங்களோட பிள்ளைய வந்து வளர்த்தெடுக்கணும். நல்ல உங்களுக்கு கதைச்சிருக்கேன், நீங்களும் சொல்லியிருக்கீங்க தானே. உங்களுக்கான உதவி வந்து கிடைக்கிற சந்தர்ப்பத்துல வந்து நான் அதை செய்வேன். சரியா? இப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களுக்கு வந்து இதை கொண்டு செய்யுங்கன்னு சொன்னாதான் நான் செய்யலாம். அப்படி உங்களுக்கு உதவி கிடைக்கலன்னு சொன்னா வந்து நான் வந்து செய்யலாதானே. என்ன அப்ப உங்களை பார்த்துட்டு உதவி உங்களுக்கு போய் செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீடியோ இப்ப முடிச்சு கொள்றேன். சரியா? இப்ப முடிச்சு கொள்ளலாம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் RJ Dila.